Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Sun Study. இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்ட் ப்ரீ மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் நம்ம கடந்த ஒரு 2.5 இயர்ஸாக வந்து ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் எஸ்எம்சி கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஸ்லாட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. எல்லா வீடியோவுமே கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக வருது, லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சரி, யூரோஎஸ்டி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன கிளிப்பு வந்து கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இப்போது இந்த டிமாண்டு மார்க்கெட் வந்து பை ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் ப்ராப்பரான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்திலேயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் மேலே போக போகிறோம் அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் இந்த லோவை லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டு ஓகேங்களா டிமாண்டையும் ஃபெயில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகலாம். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் இது ஒரு ஹண்ட்டு இல்லாமல் இங்கேருந்து மார்க்கெட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம வில் பி ஹண்ட்னு போடுவோம். வில் பி ஹண்ட்னு போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல ஹண்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக மேலே போக போகிறான். டைரெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டெய்லியில் போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை பாருங்கள். மார்க்கெட் பயாஸை நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான், கட் பண்ணியிருக்கான். இதை அப்படியே தூக்கிட்டு எகைன் 4 ஹவருக்கு வாங்க. இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணியிருக்கு, கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல கன்சால்டேட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ரைட்டா? கீ லெவலில் இருந்து. ரைட்டா? அப்போது இங்கேயும் தூக்கியிருக்கான். நமக்கு ரீசனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, பை ஆகிறதுக்கான டைரக்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் பை ஆக போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போகலாம். ஏன்னா ஏன் 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் வந்தேன் அப்படின்னா இந்த டிமாண்ட் ஸ்டில் பிரேக் ஆகிறதுனால ரூல் படி நம்ம போகணும் 15 மினிட்ஸ். ரீஃபைன்மெண்ட் வந்து போகலாம். ரீஃபைன்மெண்ட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயில் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட். ரைட்டு. இப்போது மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த டிமாண்டை வாட்ச் பண்ணுங்கள். இதில் பை பண்ணக்கூடாது, பை இருக்குது பட் பை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரீசன் சப்ளையோட கண்ட்ரோல். ரைட்டா? இப்போது இந்த இடத்துல பை போயிருந்தா என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாமா? 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? இங்கே கட் பண்ணியிருக்கான், ஹையை எடுத்திருக்கான். டிமாண்ட் எங்கே இருக்குது, என்ன பண்ணியிருக்கான், டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபெயில் பண்ணியிருக்கான். நமக்கு எஸ்எல். ஓகேங்களா? ஏன் எஸ்எல்? 4 ஹவரில் சப்ளையோட கண்ட்ரோலை மார்க்கெட் எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த டிமாண்டில் மேனிப்புலேஷன் நிறையவே நடக்கும். அதனால தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அப்படி போகணும் அப்படின்னா சப்ளை கண்ட்ரோல் அப்படின்றனால இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா நமக்கு என்ட்ரி கிடையாது கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ 4 ஹவர் வருவோம். அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ 4 ஹவர் வந்துட்டு நமக்கு எல்லா ரீசனும் தெரிஞ்சு, இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரீசனும் தெரிஞ்சிருச்சு. அப்போது 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட், மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட் பிரேக் பண்ணியிருக்கான். ரீஃபைன்மெண்ட் எடுத்துடலாம், எல்லாமே எடுத்துடலாம். பிரேக் பண்ணிவிட்டு இந்த லோவை எடுப்போம். பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த ஹை எடுப்போம். நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கு. இந்த ஹை இந்த லோவில் நமக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் பை ட்ரை பண்ணுறோம்? இப்போ நான் சொன்னதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நடந்த ஃபங்க்ஷனை வச்சு இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் நடந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். டார்கெட் இந்த வில் பி 100 போட்டிருக்கலாம், இந்த ப்ரீவியஸ் ஐ இதுதான் வந்து நம்ம டார்கெட். 15 மினிட்ஸில் நம்ம எடுக்க போகிறோம். ரைட். அப்போது ஹீரோயிஸ்டில் 15 மினிட்ஸில் இந்த இடத்துல பை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போது என்ட்ரி எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம். இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு என்ட்ரி. எப்படின்னா சப்ளை நமக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பை வந்து பார்க்க போகிறோம். அப்போ இது ரொம்ப ரிஸ்க் தானே. ஓகேங்களா? அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லையும் அகெயின் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? இது எரேஸ் பண்ணுறேன். 4 ஹவர் வரேன். 4 ஹவர் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ ஹண்ட் பண்ணது எங்கே? இங்கே அடித்து இங்கே மேலே போய் ஹண்ட் பண்ணியிருக்கான். அப்போது இன்ஸ்டிடியூஷனல் இந்த ஜோனில் தான் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோனில் இருக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் பைக்கான டிமாண்ட். ஓகேங்களா? இதில் நம்ம ஆர்ஆரை பெட்டர் பண்ணணுன்ட்டு நம்ம லோ டைம் ஃப்ரேம் போகிறோம். ஓகேங்களா? அந்த லோ டைம் ஃப்ரேம்க்கு க்ரைட்டீரியா பார்க்குறோம். இந்த இடத்துல இதுதான் லோ டைம் ஃப்ரேமுக்கு க்ரைட்டீரியா. அதில் இது பர்ஃபெக்டான டிமாண்ட், இதுவும் டிமாண்ட். பட் இது நம்ம க்ரைட்டீரியாவில் வரல, அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? டிமாண்டை எடுக்கிறோம். மறுபடியும் 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் மூவில் பாயிண்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி, அதாவது ஆக்டிவிட்டி இருக்குது. அது 50% கீழே. 15 மினிட்ஸ் போங்க. இதுதான் நம்ம பர்ஃபெக்டான டிமாண்ட். இதை அப்படியே தூக்கிடுங்க. இதையும் போட்டு வச்சுங்க எல்லாருமே. இந்த மார்க்கிங்கும் இருக்கட்டும். ரைட்டா? நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். மார்க்கிங் நிறையா ரஷ்ஷாக இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம பை வந்து பண்ணணும். பட் இதில் போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஒரு கன்ஃபர்மேஷனாக பாருங்கள். அவ்வளோதான். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த கன்ஃபர்மேஷன் 5 மினிட் 1 மினிட்டுக்கு போகணும் என்ட்ரி. ரைட்டா? இது அப்படியே தூக்கும். 15 மினிட்ஸ் டிமாண்ட், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்து போகிறோம். இது எடுத்துக்கலாம். மிட்டிகேட் பண்ணோன்னா 1 மினிட்ல என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். சிம்பிள். ரைட்டா? இங்கேருந்து நம்ம இந்த வில் பி 100 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ட்ரை பண்ணுவோம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஆல்ரெடி மூமெண்ட்லாம் சொல்லிட்டேன். இந்த சப்ளை ஃபெயில் ஆனால் என்ன பண்ணலாம், இந்த சப்ளை ஒர்க் ஆனால் என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஜஸ்ட்டு அப்டேட். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 4 ஹவரில் டோட்டலாக மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வந்து இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கு. ரீசன் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் இந்த ஜோனை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் பை போவான். நம்மளோட என்ட்ரி லோவர் டைம் ஃப்ரேமுக்குள்ளே போயிட்டு நம்ம, அதாவது 4 ஹவரில் இருந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், இந்த டிமாண்ட்லேருந்து போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு நேராக வந்து மேலே போயிட்டான். ஸோ இது ஹண்ட் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹை மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் இந்த ஹையை வந்து ஹண்ட் பண்ணிட்டான். ரைட்டா? பிகாஸ் இந்த ஹையை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் மார்க்கெட்டுக்கு இருக்குது.
ஸோ இந்த டிமாண்டும் வேலிடான டிமாண்டாக இருக்குது அப்படின்றனால இங்கேருந்தே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போது நமக்கு வந்து என்ட்ரி செட்டப் கிடைக்கல. ஓகேங்களா? பைக்கான என்ட்ரி செட்டப் வந்து நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து தான் நமக்கு சினாரியோ இருக்குது. மார்க்கெட் வந்து பை போயிட்டான். நம்மளோட இந்த ஹை இந்த வில் பி ஹண்ட்ன்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி. அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் இருந்து நமக்கு செல் ஆகலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். அப்புறம் இன்னொரு சினாரியோ நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த சப்ளை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையை பிரேக் பண்ணிட்டானா நமக்கு ஃப்ளிப் கிரியேட் ஆகும். ஃப்ளிப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பை வந்து இந்த சப்ளை வரைக்கும் பை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு அந்த லிக்விடிட்டியை வந்து அதாவது இந்த ஹை அடிச்சிருவான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை வந்து அடிச்சுட்டான். இப்போது டெய்லியோட இந்த சப்ளைலேருந்து செல்லும் ஆகலாம். ஆனால் செல் வந்து கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் சொல்லியிருந்தேன். அதனால நம்ம ட்ரேட் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த சப்ளையோட கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி செல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெய்லியோட சப்ளை 4 ஹவர் வரும். 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் இப்போ தான் வந்து மிட்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த ஹையை அடிச்சுட்டு ஓகேங்களா? இந்த ஹையை அடிச்சுட்டு நமக்கு செல் ட்ரேடு அதாவது செல் மூமெண்ட் வந்து கொடுக்குறான் அப்படின்னா நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணுறான். இங்கே சோச் வந்து பண்ணலை. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம டோட்டலாக ஒரு ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. இதில் நமக்கு என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இது டோட்டலாக ஒரு லிக்விடிட்டி. மார்க்கெட் எகைன் பார்த்தீங்கன்னா மேலே தான் போக போகிறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸோட சினாரியோக்கு எகைன் நம்ம 4 ஹவர் போவோம். 4 ஹவரில் பர்ஃபெக்டான மிட்டிகேஷன் பண்ணலை. அப்போ மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ இப்போ நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பை பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். நம்மளோட சினாரியோ இங்கே உள்ள அதாவது வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாட் லைன் வர்ற வரைக்கும் மார்க்கெட் வந்து பை இருக்குது, செல் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நம்ம இந்த சப்ளை வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். மார்க்கெட் இங்கே எக்ஸ்ட்ரீம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து கொடுத்துருந்தோம். இதை ஃபெயில் பண்ணிவிட்டு ஓகேங்களா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதை ஃபெயில் பண்ணிவிட்டு போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சப்ளையில் இருந்தும் நமக்கு ஒரு கை கீழேயும் வரலாம். அதுவும் சினாரியோ இருக்குது. அப்போது இந்த சப்ளையில் டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இன்றைக்கி நான் என்ன வெயிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு வரட்டும், இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே டோட்டலாக செல் பண்ணிவிட்டு எண்டு இங்கே வரைக்கும் வந்துட்டான். இப்போது மார்க்கெட் நேராக இப்படி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இங்கே வந்து இது ஒரு பிஓஎஸாக எடுத்துக்கலாம், இதையும் ஒரு பிஓஎஸ் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதுக்கு ரியாக்ட் ஆகிறான் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் இருந்து செல் ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செல் ஆக மாட்டான். இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டு என்னோட நாலேஜுக்கு இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் ஆக சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த சப்ளை ஃபெயில் ஆகாமல் இருந்தால் அந்த சப்ளை நமக்கு லோ டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் ஆக சான்சஸ் இருக்குது. இதுவும் ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் 15 மினிட்ஸ் போவோம். சிம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சப்ளைக்கு அதாவது இந்த ரெட் ஜோன் போட்டிருக்கிற இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தானா கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் எகெயின் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம்.
ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே வரட்டும். நல்லா பாருங்கள், இங்கே போயிட்டு மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வருவான். அதனால் செல் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் செல் மூமெண்ட் வந்து போக சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா இது ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு டிசிஷனில் தான் இப்போ என்ட்ரி கிடச்சிருக்கு, ரைட்டா? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக சான்ஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுவோம். முடிஞ்ச அந்த இடத்துல நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன் என்ட்ரி எடுக்கிறத. ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸில் இந்த ரெட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் இன்கேஸ் கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா உங்களோட டிபி எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எகைன் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு, சாரி 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு உங்களோட டிபி இந்த லோ வரைக்குமே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எக்ஸிக்யூஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இருக்கணும். 1 மினிட்ல இங்கே நீங்கள் செல் போட்டுட்டு எண்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சப்ளைலேருந்து கீழே போகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஓகேங்களா? 1:50க்கு மேலெலாம் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது விஷயங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் வந்து பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.